தனக்கு குழந்தை பேறு வேண்டும் என்று கேட்டு தசரதனுக்கு வசிஷ்ட முனிவன் கலைக்கோட்டு முனிவரால் மகவு வேண்டும் வேள்வி செய்க என்றான். தேவர்கள் மற்றும் அசுரர்களை இவ்வுலகில் முதலில் பெற்று தந்தவன் காசிபன் என்னும் முனிவன். காசிபனாகிய சிரஞ்சீவி முனிவனின் மைந்தன் விபாண்டசன் என்பவன். அவன் சிவபெருமானும் புகழத்தக்க தவமுடையவன். அவனின் மைந்தனே மான்கொம்பு முனியாகிய கலைக்கோட்டு முனிவன். கலைக்கோட்டு முனிவன் பிரம்மனுக்கு நிகரானவன். அவனை மனிதன் என்று கூறினால் மற்ற மனிதர்கள் விலங்குக்கு சமமாகி விடுவர். அப்படி ஒரு தவம் செய்தவன் ஆவான். கடவுளை அவதாரம் செய்ய வைக்கும் ஆற்றல் எல்லாம் ஒருங்கே சேரப்பெற்றவன் என்பதும் இதில் விளங்கும் அல்லவா? மனுகுலத்தில் உத்தானபாதமன் என்னும் அரசனின் மகன் உரோமபதன் என்பான். அவன் நாடு பற்பல ஆண்டுகள் மழையில்லாமல் வறண்டது. முனிவர்கள் பலர் வந்தனர். மழைக்கான வேள்வியும் நடந்தது. ஆனால் மழை மட்டும் பெய்யவில்லை. எல்லா முனிவர்களும் ஒருமித்த குரலில் ஒன்று சொன்னார்கள். கலைக்கோட்டு முனிவன் வந்தால்தான் இனி மழை பொழியும் என்று கூறிவிட்டனர். அம்முனிவரை அழைப்பது எப்படி என எண்ணினான். அவனுடைய அரண்மனை பணி பெண்கள் நாங்கள் இந்த பணியை செய்கிறோம் என ஒத்துக்கொண்டனர்.